நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அருளரசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது தமிழகத்தில் சாலை ஓரங்களில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்படுகிறது. சாலைகளின் நடுவே அலங்கார வளைவுகள் வைக்கப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர், விபத்துகள் ஏற்படுகின்றது, உயிரிழப்பு ஏற்படுகின்றது. எனவே இவற்றை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது நீதிபதிகள் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டனர். கேட்ட பின்பு நீதிபதிகள் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். குறிப்பாக சாலை ஓரங்களில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்கள், அலங்கார வளைவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அகற்றுவதற்காக நீதிமன்றத்திற்கு வருவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. இதை அகற்றக்கூடிய பொறுப்பு என்பது வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினுடைய பொறுப்பாக உள்ளது. ஆனால் அவர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பதில்லை. எனவே இதுபோன்று சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்களை அகற்றாத அதிகாரிகளுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்யக்கூடிய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும். இது மட்டுமல்லாமல் இதில் ஏதேனும் உயிரிழப்புகள் இருந்தால் அதற்கு இந்த அதிகாரிகள் தான் பொறுப்பேற்கக்கூடிய சூழலும் ஏற்படும். எனவே உடனடியாக தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகளை அகற்ற வேண்டும். அகற்றி அதற்கான அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.